எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கோழி யானை எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. உப்பும் போட்டுக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறது ஒரு 1½ ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுங்க. ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு அடுத்தது அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாடை போய் ரெட் கலராக வரும்போது நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு கழுவி வச்சுருக்க கோழியை வச்சு அதில் போட வேண்டியதான். போட்டுட்டு நல்லா வதக்கின பிறகு நல்லா வதக்குங்க. நல்லா அது மசாலா எங்கே பார்த்தாலும் பரவுற மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, சோம்புத்தூள், ஜீரகத்தூள் 3 எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா அதை திரும்பவும் நல்லா வதக்கிட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டு மல்லி இலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூனு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காயும் 2 முந்திரியும் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரியும் அதிலே போட்டு நல்லா வதக்கிட்டு குக்கர் வச்சு குக்கர் மூடி 2 விசில் விட்டு எடுத்துருங்க. 2 விசில் விட்டு எடுத்த பிறகு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவைன்னா 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சு அந்த குக்கர் விசில் போனோன்னே அதை எடுத்துகிட்டு அந்த உருளைக்கிழங்கையும் அதிலே போட்டுட்டு மறுபடியும் ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்துடுங்க. எடுத்த பிறகு நல்ல சுவையான கோழி குழம்பு ரெடி. அதோட சோறு வச்சு கோழி யானத்தை ஊற்றி சாப்பிட வேண்டியதான்.